குட் டே எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிறிஸ்டல் லாப்பிஸ் லசூலி. லாப்பிஸ் லசூலி பியூட்டிஃபுல் ப்ளூ கலர் ஸ்டோன், மெயின்லி மேடப் ஆஃப் லசூரைட், பைரைட், சோடாலைட், கால்சைட் எல்லா இன்க்ளூஷன்ஸும் இருக்கும். லாப்பிஸ் லசூலி பார்த்தோம் அப்படின்னா சக்ராஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐக்கும் த்ராட் சக்ராக்கும், விஷுத்திக்கும் ஆக்னாக்கும். ஓகேவா? பிளானட்ரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா குருக்கு, சனிக்கு அண்ட் சுக்ரனுக்கும் தான். ஏன்னா லாப்பிஸ் லசூலி பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேம் அண்ட் சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு வியர் லாப்பிஸ் லசூலி தான். அது இல்லாமல் ராசி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சஜிட்டாரியஸ், தனுசு ராசிக்காரங்க, டாரஸ், ரிஷபம், லிப்ரா, துலாம் அண்ட் பிசிஸ், மீனம், எல்லா ராசி, இந்த 4 ராசிக்குமே வந்துட்டு லாப்பிஸ் லசூலி ரொம்பவே வந்துட்டு ரொம்ப நல்ல இன்ஃப்ளூயன்சஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டோன் ஆஃப் ட்ரூத் அண்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட இன்ட்யூஷனை பூஸ்ட் பண்ணிவிட்டு தேர்ட் ஐ சக்ரா வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுல லாப்பிஸ் லசூலி பிளேஸ் அ வைட்டல் பார்ட். அண்ட் நம்மளோட இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம உள் மனசு, அதை வந்து ஷார்பன் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட இன்ட்யூஷன் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு லாப்பிஸ் லசூலி வந்து ஹெல்ப் பண்ணும். கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உண்மையாக கான்ஃபிடெண்ட்டாக பேசுவோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்துட்டு லாப்பிஸ் வந்து கொடுக்கும். அதனால தான் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஆர்டிஸ்ட்டு, ரைட்டர்ஸ், லீடர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு லாப்பிஸ் லசூலி வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை வந்துட்டு ராஜயோக ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெமாலஜியில். ஓகே, எமோஷனல் ஹீலிங்கில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓல்டு ட்ராமாஸ் மனசில் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே ஹீல் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்னு சொல்லுவோம், அதாவது ஆன்மீக அந்த உலகத்தில் வந்துட்டு நம்மளை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப்பிஸ் லசூலி நல்லாவே கனெக்ட் பண்ணும். மெடிடேஷன், இதை வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணி, இப்போ இந்த மாதிரி பாம் ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மெடிடேஷனுக்குள்ளே தான். கையில் வச்சு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நெத்தி போட்டில் வைக்கிறதா இருக்கட்டும், தேர்ட் ஐ பாயிண்டில் வச்சு பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு நல்ல எஃபெக்டை வந்துட்டு கொடுக்கும். இது வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குது, அஸ் யூ கேன் சி. ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸு, இந்த மாதிரி டபுள் டெர்மினல் பெண்டன்ஸு, இந்த மாதிரி இது சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இது ராக்கு அண்ட் டம்பிள்ஸு. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸில் கூட போடலாம். ஸோ இன் எனி ஃபார்ம்ஸ் யூ கேன் யூஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பியர்ஸு, இதெல்லாம் ஏஞ்சலிக் ஃபார்ம்ஸ், ஏஞ்சல் ஷேப்பில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஃபார்மில் வேணாலும் போடலாம். ஸோ லாப்பிஸ் லசூலி பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி ப்ரொடெக்ஷனுக்குமே ரொம்பவே நல்ல ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீம் ஒர்க் அண்ட் சைக்கிக் எபிலிட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஃபோக்கஸை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக. ஓகேவா? அதனால தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் பிரேஸ்லெட்ஸில், எஜுகேஷன் பிரேஸ்லெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸ் அதில் எல்லாத்துலேயுமே லாப்பிஸ் லசூலி இருக்கும். ஓகேவா? மச் லவ் அண்ட் பிளெஸ்ட் பி.